F-22 ராப்டர் ஒரு பெரிய மேம்பாட்டு முயற்சியில் உள்ளது. $10.9 பில்லியன் பட்ஜெட்டுடன் அதன் அமைப்புகளை மேம்படுத்துவதற்கானது. இந்த மாற்றம் F-22 ஐ அதன் எல்லைகளை தாண்டச் செய்வதற்கான திட்டமாக உள்ளது. இந்த மேம்பாடுகள் ராப்டரை வேகமாகவும் மறைவுத்தன்மையுடன் மற்றும் மிகவும் கொடியதாகவும் மாற்றுவதற்கான பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்குகிறது. சீனாவுடன் ஒரு மோதலில் பசிபிக் கடலின் பரந்த பரப்புகள் அமெரிக்காவின் படையணிக்கு ஒரு முக்கிய சவாலை வழங்கும். எதிரியின் அடிப்படைகள் நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடியதால் தற்போதைய போர் வரம்புகள் F-22 ஐ திறமையாக செயல்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்காது. குறைந்த தாங்கல் எரிபொருள் கிணறுகள் மற்றும் பைலான்கள் ராப்டரின் அடைமிடத்தை விரிவுபடுத்துகின்றன. இதனால் அதன் மறைவுத்தன்மை மாறாது. பாரம்பரிய எரிபொருள் கிணற்றுகள் ரேடாரை தவிர்க்கும் திறனை குறைக்கும். ஆனால் புதிய கிணறுகள் தடையை குறைத்து ராப்டரின் மறைவுத்தன்மையை பராமரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. F-22 இற்கு ஏற்கனவே ஒரு மேம்பட்ட ரேடார் அமைப்பு இருக்கிறது. ஆனால் நவீன போர் அதிகமாக வேண்டும். புதிய IRST அமைப்பு ராப்டருக்கான எதிரி விமானங்களின் வெப்ப அடையாளங்களை கண்டறிய உதவும். இது ரேடாரை தவிர்க்கும் விமானங்களை அடையாளம் காண உதவும். F-22 இற்கான மிகவும் எதிர்பார்க்கப்படும் மேம்பாடுகளில் ஒன்றாக ஹெல்மெட் கியூட் டார்கெட்டிங் சிஸ்டம் உள்ளது. இது விமானிகள் இலக்குகளை நோக்கி பார்வையிடுவதன் மூலம் இலக்குகளை அடையாளம் காணவும் பூட்டி வைக்கவும் உதவுகிறது. புதிய ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களுடன் இணைக்கப்பட்ட இந்த மேம்பாடு ராப்டரை ஒரு துல்லிய தாக்குதல் இயந்திரமாக மாற்றுகிறது. மேலும் F-22 கள் அரை சுயாதீனமான லாயல் விங் மெயின் ட்ரோன்களுடன் செயல்படுகின்றன. இது ஆதரவு பணிகளை நிறைவேற்றும் மற்றும் நேரத்தில் கட்டளைகளுக்கு பதிலளிக்கும். இந்த மேம்பாடுகள் தொழில்நுட்ப மேம்பாடுகள் மட்டுமல்ல, அவை எதிர்காலத்திற்கான ஒரு உறுதிமொழியாகும். ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் போர் நிலையை மறுபரிசீலிக்கும் போது F-22 ராப்டர் அமெரிக்காவின் புத்திசாலித்தனம் மற்றும் உறுதியை குறிக்கிறது. பில்லியன்களை முதலீடு செய்த F-22 ஒரு தனி போர் கப்பலாக இருந்து ட்ரோன்களை கட்டுப்படுத்தும், ஹைப்பர்சோனிக் மிசைல்களை லேண்ட் செய்யும் மற்றும் எதிரிகளை முன்பு காணாத அளவுக்கு ஈடுபடுத்தும் ஒரு நெட்வொர்க் சக்தியாக மாறுகிறது. இந்த புரட்சிகரமான போர் கப்பல் 30 ஆண்டுகளுக்கு மேலானது. ஆனால் இந்த மேம்பாடுகளுடன் இது இன்னும் பல ஆண்டுகள் வானில் ஆட்சி செய்ய தயாராக உள்ளது. F-22 ராப்டர் அமெரிக்க சக்தியின் சின்னமாக மட்டுமல்ல, இது ஒரு நம்பிக்கையின் மூலம். புதுமை எந்த சவாலையும் கடக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. மற்ற நாடுகள் தொழில்நுட்பத்தின் எல்லைகளை தள்ளும்போது ராப்டரின் மாற்றம் உலகிற்கு ஒரு அறிக்கையாகும். அமெரிக்கா இங்கே இருக்கிறது மற்றும் அதன் வானங்கள் மறைந்திருக்கும். F-22 ராப்டர் முன்னணி தொழில்நுட்பத்திலிருந்து காலத்திற்கேற்ற ஒரு லீஜெண்ட் ஆக மாறும் கதை, உறுதி, சக்தி மற்றும் சிறந்த செயல்திறனை அடைவதற்கான ரிலென்ட்லெஸ் முயற்சியாகும். இந்த மேம்பாடுகளுடன் ராப்டர் எதிர்காலத்திற்கே தயாரல்லாமல் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. F-22 ஐ ஆதரிக்கவும் அதன் தொடர்ச்சியான லெகசி ஐ காணவும் வானில் மாறும் உலகில் இந்த வீடியோவை ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். மேலும் வானிலிருந்து மேலும் அற்புதமான கதைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். மிகவும் மேம்பட்ட F-22 ராப்டரை அமெரிக்கா சோதனை செய்கிறது. இது சீனாவை தோற்கடிக்க ஹைப்பர்சோனிக் மேம்படுத்தலுக்கு பிறகு உருவாக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனி விமானம் வானில் மிகுந்த வெற்றி பெற்றது. அது F-22 ராப்டர். இது 5வது தலைமுறை ஒரு அதிசயம். இது அமெரிக்க வானியல் மேலாதிக்கத்தை குறிக்கிறது. ராப்டர் மறைவுத்தன்மை, வேகம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்து எதிரிகளை பின்வாங்க வைக்கிறது. ஆனால் இன்று போர் நிலைமை மாறியுள்ளது. புதிய அச்சுறுத்தல்கள் கண்ணில் காட்சி தருகின்றன. அவற்றில் ஒன்றாக ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் உள்ளன. அமெரிக்காவின் மிகுந்த போட்டியாளர்கள் ரஷ்யா மற்றும் சீனா உருவாக்கிய இந்த நிறுத்த முடியாத ஆயுதங்கள் அசாத்திய வேகத்துடன் நகர்கின்றன. இதனால் அவற்றை கண்டறியவும் நிறுத்தவும் கடினமாகிறது. ஹைப்பர்சோனிக் போர்க்காலம் தொடங்கியுள்ளதால் F-22 இந்த கொடிய மாற்றத்துக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்த முடியுமா? அமெரிக்க தொழில்நுட்பம் வானில் மேலாதிக்கம் செலுத்த முடியுமா? அல்லது இந்த புரட்சிகரமான புதிய ஆயுதங்களால் அது மாறிவிடுமா? இன்று F-22 ராப்டரின் அற்புதமான பயணத்தை, அதன் சவால்களை, அது பெறும் மேம்பாடுகளை மற்றும் உலகளாவிய ஆயுதப் போட்டியை ஆராய்கிறோம். இது வான்மேற்கோட்டின் எதிர்காலத்தை மறுபரிசீலிக்கிறது. F-22 ராப்டரின் கதை
அமெரிக்கா முழுமையான வானியல் மேலாதிக்கத்தை ஏற்படுத்த விரும்பும் ஒரு காலத்தில் தொடங்குகிறது. குளிர் போர் முடிந்த பிறகு அமெரிக்கா தொழில்நுட்பம் மற்றும் இராணுவ சக்தியில் முன்னணி நிலையை பிடிக்க முடிவு செய்தது. F-22 இன் மேம்பாட்டு திட்டம் மற்ற திட்டங்களுக்காக அல்ல, புதிய காலத்திற்கான ஒரு முன்னணி முயற்சியாக இருந்தது. 2005இல் சேவையில் நுழைந்த F-22 ராப்டர் உலகின் முதல் 5வது தலைமுறை போர்க்கப்பல் ஆகும். இது ரேடாருக்கு மறைவாக இருக்க மட்டுமல்ல, அதிரடியாகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் செயல்பட வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிரி விமானங்களை சந்தித்து அவற்றை அழிக்கவும் முன்பே இருப்பதை உணராமல் செயற்பட வடிவமைக்கப்பட்டுள்ளது. F-22 விரைவில் ஒரு முக்கியமான வானியல் ஆயுதமாக மாறிவிட்டது. ஆனால் ஆண்டுகள் செல்லும்போது உலகின் சூப்பர் சக்திகள் ஆயுத தொழில்நுட்பத்தின் எல்லைகளை புஷ் செய்யத் தொடங்கின. இன்று ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் போர் விதிகளை மறுபிரிக்கின்றன. இவை மச் 5இன் வேகத்தை மீறி சுமார் 100கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள இலக்குகளை அடையக்கூடியவை. ஆனால் அவற்றின் வேகம் மட்டுமல்ல, அவற்றின் எதிர்பாராத தன்மையும் அவற்றை பயங்கரமாக்குகிறது. இந்த மிசைல்கள் விமானப் போக்கில் திசை மாற்றுவதற்கும் பாதுகாப்புகளை தவிர்க்குவதற்கும் திறமைசாலியாக உள்ளன. ரஷ்யா மற்றும் சீனா ஹைப்பர்சோனிக் மிசைல் தொழில்நுட்பத்தை முதலில் முன்னணி செய்தவர்கள். ரஷ்யாவின் கினேல் மிசைல் ஒரு ஹைப்பர்சோனிக் காற்றில் இருந்து மேற்பரப்புக்கு மிசைல் ஏற்கனவே உக்ரைனில் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு நிலத்தடி ஆயுத களஞ்சியத்தை அழிக்கும்போது அழிவான துல்லியத்துடன் செயல்படுத்தப்பட்டது. சீனாவின் DF-17 மற்றும் சிங்காங் 2 மிசைல்கள் 1500 கிலோமீட்டருக்கும் மேலாக பயணம் செய்து கடுமையான இலக்குகளை தாக்குவதற்கான திறமைகளை பெற்றுள்ளன. இவை ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆயுதங்களை உலகளாவிய போர் நிலையை மாற்றி களாவிய இராணுவ அமைப்புகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. அமெரிக்கா தற்போது ஒரு புதிய ஆயுத போட்டியை எதிர்கொள்கிறது. இது வேகம், நகர்வுகள் மற்றும் எச்சரிக்கையின்றி தாக்குதல் செய்யும் திறனை மையமாக கொண்டது. ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் போர் கருவிகள் மட்டுமல்ல, புதிய காலத்தின் சின்னங்களாகும். அமெரிக்கா பின்னணி விடாமல் இருக்க தனது ஹைப்பர்சோனிக் மிசைல் மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கியுள்ளது. லாக்ஹீட் மார்ட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய பெயர்களில் ஒன்றாக ஒரு புதிய மிசைலை உருவாக்குவதற்கான முயற்சியில் உள்ளது. இந்த மிசைல் மூ என்ற குறியீட்டில் அழைக்கப்படுகிறது. இது உலகில் இதுவரை காணாத மாதிரியானது. மூ F-22 போன்ற மறைவுத்தன்மை கொண்ட போர் கப்பல்களின் ஆயுத களஞ்சியத்தில் பொருந்தக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஹைப்பர்சோனிக் வேகத்தை ஒரு சுருக்கமான மற்றும் பல்துறை வடிவத்தில் அடங்குகிறது. மூவின் பின்னணி அதன் நெகிழ்வுத்தன்மையில் உள்ளது. F-22 போன்ற மறைவுத்தன்மை கொண்ட விமானங்களில் பொருந்தக்கூடிய அளவுக்கு லாக்ஹீட் மார்ட்டின் மூவின் அளவுகளை குறைக்க ஒரு வழியை உருவாக்கியுள்ளது. இதனால் F-22 முதல் F-35 வரை மற்றும் FA-18 சூப்பர் ஹார்னெட் மற்றும் F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் போன்ற பழைய விமானங்களிலிருந்து மூவை கொண்டு செல்லலாம். மூவின் பல்வேறு பணிகள் எதிரி விமான பாதுகாப்புகள், கப்பல்கள் மற்றும் ரேடார் அமைப்புகளை இலக்காக கொண்டு அமெரிக்காவின் உள்கட்டமைப்புகளை விரிவுபடுத்துகிறது. ஆனால் மூ என்பது ஒரு பாகம் மட்டுமே. அமெரிக்கா ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் இடைவெளியை மூடுவதற்காக ஆய்வில் மற்றும் மேம்பாட்டில் பில்லியன்களை முதலீடு செய்கிறது. இந்த போட்டி மிகுந்த ஆபத்து உள்ள ஒரு விளையாட்டு. ஏனெனில் மற்ற நாடுகள் தங்கள் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அமெரிக்காவின் எதிர்காலம் இந்த புதிய ஆயுதங்களின் வெற்றியில் உள்ளது.